ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் அக்ஷா கார்த்திக். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னும்போது நீங்கள் வந்து பிளாக்லேயே வந்து நிறைய வேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பிளாக்ல தான் நான் வந்து உங்களுக்கு வேர் பண்ணி காட்ட போகிறேன். ஆனால் டிசைன்ஸ் வந்து பார்த்துட்டு போது பிளெயின் சாரீ இது நம்ம நார்மலாக நிறையா வேர் பண்ணியிருக்கோம். அந்த இதில் வந்து அந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் மட்டும் ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் வேர் பண்ணியிருக்கேன். பிளெயின் ப்ளவுஸை வந்து நிறைய இதில் வேர் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் அழகாக இது பண்ணி காட்டியிருப்பேன். பட் ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் வந்து கிராண்ட் லுக்கில் வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றனால அந்த மாதிரி வேர் பண்ணியிருக்கேன். சாரீ வந்து எப்பயும் போல் நம்ம வந்து பிளெயின் சாரீ தான். அண்ட் பார்ட்டி செட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நல்ல ஒரு மிரர் இது. நான் சாரீ இதிலே வாங்கினதுலே இது வந்து மோஸ்ட்லி வந்து அண்ட் சூப்பரான கிளாத்து அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆனாலும் இதோட கிளாத்தோ கலரோ எதுவுமே மாறவே கிடையாது. அண்ட் ஓவரால் வந்து சூப்பர் இதுன்னு சொல்லலாம். நான் இந்த கலர் சாரியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. டிஃப்ரெண்ட்டாக அப்படிங்கும்போது சாரியோட மடிப்பு அப்படி டிஃப்ரெண்ட்டாக அது ஆகிறது. சரிங்களா, வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது தெரியும் அந்த பிளேட் இது எப்படி மாறுது அப்படின்னு. நல்லா வந்து ப்ளீட்டுமே அழகாக எடுத்தாச்சு. ஒன்று போல் எடுத்து ப்ளீட்டு வந்து நல்லா ஒன்று போல் எடுத்தால் தான் நம்மளோட சாரீ லுக்குமே வந்து அதில் தான் இருக்குது. சரிங்களா, இந்த சைடு ஆப்பில் ரொட்டின் கொண்டு வந்து பின்னாடி இந்த சைடில் முன்னாடி இந்த இதை கொண்டு வந்துக்கோங்க. சாரீ வந்து ரொம்ப வந்து ஒரு லைட் வெட் சாரீ, இதனால பேப்பர் சாரீ இது மாதிரிங்கவும் நமக்கு வந்து நல்லா வந்து ஒன்று போல் பிளேட் எடுத்துக்கலாம். நல்லா ஒன்று போல் அழகாக தெரியும். அண்டு அதுக்கப்புறமா நீங்கள் கீழே வந்து பிளேட் எடுத்துக்கோங்க முந்திக்கு. அப்புறமா கீழே வந்து பாடுறதுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா முந்தியை வந்து நம்ம இது வந்து ப்ளீட் நல்லா நல்லா எடுக்கலாம். சின்னதாக எடுங்க, அப்போ தான் கொஞ்சம் அழகாக தெரியும் அந்த லேயர் இதெல்லாம். ஏன்னா இந்த சாரீ வந்து நல்லா இந்த குசுவல்னு சொல்லுவோம்ல ப்ளீட் அந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வேர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். சேஃப்டி பின் வச்சு டைட்டிங்காக பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு பாதி அடுத்து சொருகிக்கோங்க. இப்படி எடுத்து விட்டிங்கன்னா நல்லா ஒன்று போல் வந்து அந்த பிளேட் வந்து நல்லா அழகாக தெரிய ஆரம்பிக்கும். நல்லா சூப்பராகவும் அழகாகவும் இருக்கும்.
அப்புறமா வந்து தான் இந்த இது வந்து ஒன்று போல் இது பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து இது பிளாக்ல வந்து நான் வேர் பண்ணியிருக்கே மாட்டேன். அண்ட் வேர் பண்ணோம் அப்படின்னும்போது சூப்பராக இருக்கும். இந்த டிசைன்ஸ் வந்து நல்லா அழகாக இதாக காட்டும், பார்ட்டிஸ் இருக்கும். அண்ட் சூப்பராகவும் செம்மையாகவும் காட்டும். இந்த இடம் இருக்குல்ல பிளேட், சொருகக்கூடாது. அப்படியேவும் பிளேட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா அப்படி இருக்கும். இந்த பார்டர் இதில் அண்ட் லுக் வந்து சூப்பராகவும் இருக்கும். பாட்டில் லைன் வந்து அப்படியே வந்து அழகாக நமக்கு லேயராக வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பிளேட் இது அப்படியே லேயராக இல்லாத மாதிரி இந்த சைடும் அழகாக இருக்கும். சுற்றியுமே நமக்கு வந்து பிளேட் வேணும், சூப்பராக தெரியும். அண்ட் லுக் வைஸ் வந்து லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேவரட் லுக், அழகாக இருக்கும். அந்த பிளேட் அப்படியே எடுத்து அதை அப்படியே இது பண்ணி சூப்பராக இருக்கும். அந்த ஹிப் டிசைன்ஸும் வந்து செம்ம ஹிப் டிசைன்ஸும் சூப்பராகவும் அழகாக ஒரு ப்ரெசன்டபுளாக காட்டும் நமக்கு வந்து. சரிங்களா? இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.